நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சர்க்கம் 73. கைகேயியை நிந்தித்தான். தந்தையார் மாண்டு விட்டதையும் இரு சகோதரர்களும் நாடு கடத்தப்பட்டதையும் கேட்டு துயரத்தால் விதும்பி தவித்து பரதன் இவ்வாறு கூறினான். தந்தையும் தந்தைக்கு சமமான சகோதரரும் இல்லாமல் பரிதவிக்கும் நிலையில் விடப்பட்டு துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் எனக்கு இனி இந்த அரசாட்சியால் பயனொன்றுமில்லை. நீங்கள் என் தகப்பனாரை மேலுலகத்திற்கு அனுப்பிவிட்டீர்கள். ராமனை தவசியாக ஆக்கிவிட்டீர்கள். புண்ணின் மேல் உப்பு பொடியை தடவுவது போல அடுக்கடுக்காக எனக்கு துன்பத்தை தந்துவிட்டீர்கள். இந்த பரம்பரையை அழித்து ஒழிப்பதற்கென்றே காலராத்திரியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என் தந்தை நல்ல ஒரு மனைவியாக உங்களை அணைத்து கொண்டார். அப்போது நீங்கள் பொசுக்கும் நெருப்பு என்பதை அவர் அறியவில்லை. தீய சிந்தனை உடையவரே, உங்களால் மன்னர் யமனிடம் கொண்டு சேர்க்கப்பட்டார். குலத்தை கெடுக்க வந்தவரே, உங்கள் புத்தி மயக்கத்தால் இந்த குலத்தின் மேன்மை அழிக்கப்பட்டு விட்டது. உங்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டதால் சத்தியம் தவறாதவரும் பெரும்புகழ் கொண்டவரும் என் தந்தையுமான தசரத மன்னர் சமீபத்திய நாட்களில் மிக கடுமையான துக்கத்தால் மனம் வெதும்பி உயிரை விட்டுவிடும் நிலையை அடைந்து விட்டார். அறநெறி பற்றுடையவரும் என் தந்தையுமான மா மன்னர் உன்னார் அழிக்கப்பட்டார். சரி, அது போகட்டும். ராமன் ஏன் நாடு கடத்தப்பட்டார்? நாடு கடத்தப்பட்டாலும் ஏன் காட்டிற்கு போனார்? கௌசல்யையும் சுமித்ரையையும் மகன்களை பிரிந்த சோகத்தால் பீடிக்கப்பட்டதோடு என்னுடைய தாயார் என்று கூறப்படுகின்ற உன் கண்ணெதிரே இன்னும் உயிரோடு இருப்பது கஷ்டமான காரியம். என்னுடைய மூத்த சகோதரர் ஸ்ரீராமன் தர்மாத்மா. பெரியோர்களிடம் எவ்வாறு பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நெறிமுறைகளை அறிந்தவர். அவர் தன் அன்னை கௌசல்யாதேவியிடம் எப்படி பழகினாரோ அப்படித்தானே பண்பும் பணிவும் அன்பும் தோன்ற உன்னிடமும் பழகினார். அவ்வாறே என் பெரிய தாயாரும் தொலைநோக்குடையவருமான கௌசல்யாதேவி தர்ம நெறிகளுக்கேற்ப உன்னிடம் உடன் பிறந்த ஒரு சகோதரியிடத்தில் பழகுவது போல் பழகுகிறார். மகா பாவியே, அவருடைய பரிசுத்தமான உள்ளம் படைத்த திருக்குமாரனை மரப்பட்டை மரவுரி உடுத்தியவராக காட்டிற்கு அனுப்பிவிட்டு கொஞ்சமும் வருத்தப்படாமல் இருக்கிறாயே. எல்லோரிடமும் குறை காணாதவர், சூரர், தூய மனத்தினர், புகழ் மிக்கவர். இப்படிப்பட்ட அவரை மரவுரி உடுத்தியவராக காட்டிற்கு அனுப்பிவிட்டு கொஞ்சமும் வருத்தப்படாமல் இருக்கிறாயே. நீ பேராசைக்காரி. நான் ஸ்ரீராமனிடம் எவ்வளவு பக்தி வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறியவில்லை என்று நினைக்கிறேன். அதனால் அரசாட்சியை பெறுவதற்காக இத்தகைய மாபெரும் தவற்றை செய்திருக்கிறாய். மாவீரர்களான ராம லக்ஷ்மணர்கள் இல்லாமல் நான் தனியாக எந்த சக்தியின் வலிமையால் நாட்டை காப்பாற்ற துணிவேன். பேராற்றல் படைத்தவரும் தர்மாத்மாவான மா மன்னர் பராக்கிரமசாலியான அவரையே, ராமனையே தன்னுடைய காரிய சித்திகளில் உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார். மேரு மலையானது அதனை சூழ்ந்துள்ள அடர்ந்த காட்டை நம்பிக்கொண்டிருப்பது போல காடு மட்டும் இல்லாவிட்டால் பாமர மக்கள் கூட மேருவின் உச்சிக்கு போக துணிந்து விடுவார்கள். அனுபவமும் ஆற்றலுமிக்க பெரியோர்கள் பேரரசு நிர்வாகம் என்ற பெரும் சுமையை பொறுப்பேற்று நடத்தியிருக்கிறார்கள். அனுபவம் இல்லாத கன்றுக்குட்டி போன்ற நான் இந்த சுமையை எந்த சக்தியை கொண்டு சுமக்க முடியும்? ஒரு கால் பல வகையான உபாயங்களாலும் அறிவு பலத்தாலும் எனக்கு சக்தி ஏற்படும் என்றாலும் தன் மைந்தனுக்கு மட்டுமே மேன்மை உண்டாக வேண்டும் என்று சுயநலமாக சிந்திக்கும் உன் விருப்பம் நிறைவேறும் வகையில் நான் செயல்பட மாட்டேன். ராமனுக்கு தன் சொந்த தாயாரைப் போல் எண்ணியிருந்த உன்னிடம் எப்போதும் மதிப்பு இல்லாதிருக்குமே. ஆனால் பாவத்தை செய்ய உறுதி கொண்டு விட்ட உன்னை துறப்பதில் எனக்கு தயக்கமே உண்டாகாது. நடத்தையிலிருந்து நழுவி விட்டவளே, பாவத்தை செய்து விட்டவளே, நம்முடைய முன்னோர்களால் இகழப்பட்ட இம்மாதிரியான எண்ணம் உனக்கு எப்படித்தான் உண்டாயிற்று? இந்த குலத்தில் மூத்தவன்தான் அரசு பட்டம் சூற்றப்படுவான். மற்ற இளைய உடன்பிறப்புகள் அவனிடம் அன்பு கொண்டு இணைந்து செயல்படுவார்கள். கொடூரமானவளே, அரச நீதி பற்றி ஏதும் அறியாய் என்று எண்ணுகிறேன். நிரந்தரமாக
பழக்கத்தில் வந்துள்ள மன்னர் குல சம்பிரதாயங்களையும் நீ அறியவில்லை. அரச குமாரர்களில் எவன் மூத்தவனோ அவனுக்குத்தான் பட்டம் சூட்டப்படுகிறது. இந்த எல்லா மன்னர்களுக்கும் உரிய பொதுவான சட்டம் என்றாலும் இஸ்வாகு பரம்பரையில் இந்த சட்டத்திற்கு அதிக மதிப்புண்டு. தர்மம் ஒன்றையே பாதுகாப்பாக கொண்டவர்களும் பரம்பரையின் மேலான ஒழுக்கத்தால் ஒளிவிட்டு பிரகாசித்தவர்களுமான அவருடைய ஒழுக்கத்தின் பெரும் சிறப்பு உன்னோடு ஏற்பட்ட உறவினால் இப்போது தலைகீழாக புரண்டுவிட்டது. உன்னுடைய முன்னோர்களும் மிகவும் புண்ணியாத்மக்காலான மன்னர்கள்தான். அப்படி இருக்க அவமதிப்பிற்குரிய இந்த எண்ணம், இந்த மதிமயக்கம் உனக்கு எப்படி உண்டாயிற்று? பாவம் செய்வதில் உறுதி கொண்டிருப்பவளே, என் உயிரை போக்கும் அளவிற்கு எல்லையில்லாத துக்கத்தை கொடுத்துவிட்ட உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன். உனக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியத்தை இப்போதே செய்யப்போகிறேன் பார். மாசற்றவரும் மக்களுக்கு பிரியமானவருமான சகோதரரை காட்டிலிருந்து திருப்பி அழைத்து வரப்போகிறேன். ஸ்ரீராமனை திரும்ப அழைத்து வந்து மகத்தான ஆன்ம ஒளி வீசும் அவருக்கு தூய மனம் கொண்ட தொண்டனாக பணி செய்வேன். மகாத்மாவான பரதன் இவ்வாறு சொல்லிவிட்டு பிரியமில்லாத கடுமையான வார்த்தைகளால் அவளை கடிந்து கொண்டான். சோகத்தால் தாக்கப்பட்டவனாக இருந்தாலும் மந்தரமலையின் குகையில் சிங்கம் கர்ஜிப்பதைப் போல பெருங்குரலில் உரிமினான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 73வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.